இலங்கையினுடைய வெளிநாட்டு வருவாய் என்ற வகையில் முக்கிய 3 தூண்கள் காணப்படுது. அந்த வகையில் இலங்கையிலிருந்து ஆடை உற்பத்தியானது ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை, அதே போல் இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்தி தேயிலை உற்பத்தி ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை, அதே போல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றமை. இப்போ இவை 3 இலங்கையில் இப்போ இலங்கைக்கு வருவாயை தரக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அப்போ அந்த வகையில் இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையில் 15,656 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதுலேயும் இந்த இலங்கைக்கு அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் இந்தியாவில் இருந்தால் அதிகளவான மக்கள் வருகை தந்திருக்காங்க. அதே போல் ஐக்கிய ராஜ்யம், ரஷ்யா, ஜெர்மன், சீனா, பிரான்ஸ் இப்படியான நாடுகளில் இருந்தும் அதிகளவான மக்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் இலங்கையில் ஜனவரி மாதத்தில் வந்த சுற்றுலா பயணிகளாக 2,52,761 பேர் இலங்கைக்கு ஜனவரி மாதம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளார்கள். அதே போல் பிப்ரவரி மாதத்தில் 2,40,217 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதே போல் மார்ச் மாதத்தில் 2,29,298 சுற்றுலா பயணிகளும், அதே போல் ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 சுற்றுலா பயணிகளும், அதே போல் ஜூன் மாதத்தில் 1,38,241 சுற்றுலா பயணிகளும், அதே போல் ஜூலை மாதத்தில் 2,244 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக குறிப்பிடப்படுது. அப்போ அந்த வகையில் இலங்கையினுடைய வருவாயில் அதிகளவான வகையில் டாலர் வருகின்ற ஒரு முறையாக இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகையானது காணப்படுது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னர் இலங்கை தீவானது ஒரு அழகிய தீவு என்ற வகையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவும் அதே போல் இலங்கையினுடைய அம்சங்கள், இலங்கையினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, இப்படியானது இலங்கையினுடைய தரை தோற்றம், இப்படியான விடயங்களின் காரணமாகத்தான் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு ஈர்க்கக்கூடிய வகையில் காணப்படுது. அதே போல் அதிகளவான வகையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையில் அரகம்பே, அதே போல் பாசைக்குடா, கண்டி அப்படியான பிரதேசங்கள்லாம் அதிகளவான மக்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய வருகையை அல்லது அவர்களுடைய விடுமுறையை கழிக்கக்கூடிய வகையில் காணப்படுது.